அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். இது வந்து குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு மட்டும் ஒரு முக்கியமான காரணம் இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு மகப்பேறு அடையிறதுலேருந்து, மாதவிடாய் வர்றதுலேருந்து, அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அனைத்து சேஞ்சஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிலருக்கு வந்து சுகர் வரும், டயபெட்டிஸ் வரும், இல்லைன்னா ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் வரும். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உடல் பருமன் எதனால் ஏற்படுது, எப்படி வந்து இதுக்கு நம்ம ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்றத பற்றி சில வார்த்தைகள் சொல்ல இருக்கிறேன். ஸோ உடல் பருமன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஹைட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து இவங்க வந்து ஆணாக இருந்தால் இந்த அளவுக்கு உடல் பருமன் இருக்கலாம், பெண்ணாக இருந்தால் இந்த உயரத்திற்கு இந்த அளவுக்கு உடல் பருமன் இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணணுன்னா, ஒருத்தரோட ஹைட் எவ்வளோ இருக்குதோ சென்டிமீட்டரில் அது -100. இப்போ 156 சென்டிமீட்டர்னால் -100, 56 சென்டிமீட்டர் தான் இவங்களோட ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 165 சென்டிமீட்டர் இருக்கிறவங்களுக்கு 165 -100, 65 தான் இவங்களுடைய எடை இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த எடையும் இந்த உயரமும் இந்த கணக்குக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்றத குறிக்குது. ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா 25க்குள்ளார நமக்கு BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லலாம். 25க்கு மேலே போகும்போது இவங்க ஓவர் வெயிட் கேட்டகரிக்கு போகிறாங்க. அதையும் மீறி போகும்போது அதிகமான லெவல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு போகிறாங்க. ரொம்ப அதிகமாகும்போது மார்பிட் ஒபீஸ் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க.